வீட்டுக்குள்ள எல்லாருமே பயங்கரமா கொந்தளிக்கிறாங்களே, நம்ம டப்பா அருண் என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் வந்திருக்குங்களா? ஸோ அந்த டவுட்டுக்கான கிளாரிஃபிகேஷனாக தான் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த தேர்ட் ப்ரோமோவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்களோ அப்படின்ற மாதிரி தோணுதுங்க. ஆக்சுவலாக இந்த தேர்ட் ப்ரோமோவில் பார்த்தீங்கன்னா டப்பா வந்து பயங்கரமாக டான்ஸ் ஆடிட்டு இருக்கு. அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ப்ரோமோ இருக்குல்ல, ஒன்றா பார்த்தீங்கன்னா 1 ஹவருக்கு ஒன்று விட்டுட்டு இருக்காங்க. எதுக்காக இவ்வளோ சீக்கிரமாக ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு தெரியல. மேபி இந்த சீக்வன்ஸ்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக நடந்துருதோ. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோமோ வந்து உடனடியாக விட்டுறாங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா லைவுக்கு முன்னாடி விட்டுட்டா கொஞ்சம் எங்கேஜிங்காக இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறாங்களா என்னன்னு தெரியல. இல்லை இது புது மெத்தடாக கூட இருக்கலாம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இது 9 மணி 1, 12 மணி 1, 3 மணி 1 அப்படின்ற விட்டுட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் மேபி 1 ஹவருக்கு ஒன்று அப்படி விட்டு முடிச்சிருவாங்களா என்னன்னு தெரியல. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். எனிவேஸ் இந்த தேர்ட் ப்ரோமோல பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா டப்பா வந்து ரொம்ப அதிகமாகவே பார்த்தீங்கன்னா டான்ஸ் ஆடிட்டு இருக்கு. எதுக்காக இந்த அளவுக்கு டப்பா டான்ஸ் ஆடுதுன்னு பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் வந்து அங்கே பேசிட்டான். முத்துக்குமரன் பேசினாலே ஒருத்தனுக்கு வயிறுலேருந்து வாயிலேருந்து எல்லாமே எரியும்னு வச்சுக்கோங்களேன். கண்டிப்பாக அது டப்பாக்கு தான் வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல என்ன எதுக்காக முத்துக்குமரன் பேசுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்செப்ட் இங்கே வந்து ஒரு பிரச்சனை வருதுங்க. சாட்சினா வந்து பார்த்தீங்கன்னா ஆனந்தியோட வாயில் ஏதோ ஒரு க்ரீம் எடுத்து தடவிட்டு இருக்காங்க. அதுக்கு வந்து டப்பா வந்து என்ன, டப்பான்றது டெவில் தானே. ஸோ டெவில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே புனிதரான ஒரு நல்ல டெவில் போல இருக்கு. மற்றவங்களுக்கு கேர் பண்ணுற ஒரு டெவிலாக இருக்கணும்னு இந்த டெவில் வந்து நினைக்குது போல. ஸோ அதனால வந்து டாஸ்க்ல வந்து இந்த மாதிரி க்ரீம்லாம் தடவக்கூடாது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த டப்பா டெவில் வந்து சொல்லுது. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் என்ன சொல்றாரு, யார் தடவுறானுங்களோ அது அவங்களோட கேமு. இப்போ அதில் ஏதாவது பிரச்சனை வருதா, அதில் ஏதாவது தப்பாக இருக்கா, அதை அவன் ஃபேஸ் பண்ணிக்கிட்டோம், அது பண்ணக்கூடாது நீ ஏன் சொல்கிற அப்படின்ற மாதிரி கேட்குறப்பல இங்கே வந்து அப்படிலாம் இல்லைங்க, யார் தப்பு பண்ணுறாங்களோ அவங்களை தூக்கி ஜெயிலில் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டப்பா பயங்கரமாக டான்ஸ் ஆடிக்கிட்டு பயங்கரமாக கதறுது. அந்த பக்கம் முத்துக்குமரன் சிரிச்சாப்புல, என்னடா இவன் இப்படி ஆடுறானே அப்படின்ற மாதிரி சிரிச்சிருக்காரா என்னன்னு தெரியல. சிரிச்சவன பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் நீயா சிரிக்கிற, எதுக்கே சிரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக எகிரிட்டு போகிறாப்புல. இந்த இடத்துல தீபக் வந்து பார்த்தீங்கன்னா டே அருண் கத்துறாப்புல. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா டப்பா டான்ஸ் ஆடுறது நிறுத்தவே மாட்டுது. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கதறாப்புல. ஸோ இதுக்கான மெயினான காரணம், ஒரு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு பாயிண்ட், அதாவது இவர் ஒரு பாயிண்ட் வைக்கிறாரு. முத்துக்குமரன் வந்து இல்ல அவன் கேம் அவன் ஆடட்டும் அப்படின்ற மாதிரி சொல்றாப்ல. இது வந்து பாத்தீங்கன்னா அருணால அக்செப்ட் பண்ண முடியல. நீ எப்படி பேசுவ, நான் ஒரு விஷயம் சொல்றேன் அதை நீ அக்செப்ட் பண்ணிட்டு தானே இருக்கணும், அதை விட்டுட்டு நீ ஒரு பாயிண்ட் எதுக்கு வைக்கிற அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா கதறாப்ல. இங்க மேட்டர் என்னன்னு பாத்தீங்கன்னா முத்து ஒரு விஷயத்த சொல்லிட்டா அருணால அக்செப்டே பண்ண முடியாது. இது இன்னைக்கு மட்டும் இல்ல, ரொம்ப நாளா நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். ஏன்னா ஒருத்தன் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒருத்தன் மேல வன்மத்தில் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து அருணுக்கு வந்து பாத்தீங்கன்னா முத்து மேல அப்படிப்பட்ட ஒரு வன்மம் இருக்கு. எனக்கு ஒன்று புரியல, என்னன்னா உங்க ஆள் வந்து போன சீசன் டைட்டில் வினர் தானே, இவ்வளவு பேசுறீங்களே, அவங்க உங்ககிட்ட சொல்லலையா ஒருத்தவங்களை வந்து டார்கெட் பண்ணி அடிச்சா வெளியில வந்து தப்பா தெரியணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை கூட சொல்லி அனுப்பலையா உங்களுக்கு? ஏன்னா அவனுக்கு புரியவே இல்லைங்க. இப்போ உள்ள வந்து முத்துக்குமரன் ஒரு ஆளை மட்டும் டார்கெட் பண்ணிக்கிட்டே இருக்கான். அப்படி டார்கெட் பண்ணால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா வெளியே வந்து தப்பாக தான் ப்ரொஜெக்ட் ஆகும் அப்படின்றது அவனுக்கு பேசிக்காக ஒரு சென்ஸ் கூட இல்லை, இல்லைன்னு தான் எனக்கு என்னமோ தோணுது. ஏன்னா யோசிச்சு பாருங்களேன், இப்போ சௌந்தர்யா இருக்காங்க, முத்துக்குமரன் வந்து சௌந்தர்யாவை மட்டும்தான் நான் அடிப்பேன், அவங்கள மட்டும் தொடர்ந்து அடிச்சுக்கிட்டே இருப்பேன், அடிச்சு அவங்க கேமை வந்து காலி பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஒருத்தன் நினச்சான்னு வச்சுக்கோங்களேன், அது முத்துக்குமரனோட ஃபெயிலியர் தான். ஏன்னா அந்த மாதிரி ஒருத்தவங்களை டார்கெட் பண்ணும்போது வெளியிலேருந்து பார்க்குற நம்மளுக்கு ஆப்வியஸே தெரியும், இவன் வந்து அந்த பொண்ணை மட்டும் தான் அடிக்கிறான், அந்த பொண்ணு மட்டும் தொடர்ந்து இது பண்ணிக்கிட்டே இருக்கான், கார்னர் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி விஷயம் தோணும். ஸோ வெளியில் இருக்கும்போது பார்க்கும்போது கம்பல்சரி முத்துக்குமரன் பண்ணுறது தப்புன்னு தான் தோணும். இந்த ஒரு பேசிக் சென்ஸ் கூட பார்த்தீங்கன்னா அருணுக்கு இல்லை அப்படின்றதான் உண்மை. அவனால் ஏற்றுக்கவே முடியல. முத்துக்குமரன் ஒரு வாய்ஸ், அவன் வாயிலேருந்து ஒரு வார்த்தை எப்படா வரணும் அப்படின்ட்டா போதும் பொழுது அவன் ஆண் சொல்லிட்டான், அவனை விடக்கூடாது அப்படின்ற மாதிரி கொந்தளிச்சிருவான் போல இருக்கு. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா டப்பாக்கு வந்து வயிறுலேருந்து வாயிலேருந்து எல்லாமே எரியுது. ஆக்சுவலாக இந்த அளவுக்கு நான் பேசுறதுக்கு காரணம் என்னன்னா அவன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயங்க. ஏன்னா ஒரு கேம் ஆட வந்திருக்கு, எல்லாரையும் நீ ஒரே மாதிரி தான் வச்சுக்கணும், ஒரு கண்டஸ்டண்டாக தான் வச்சுக்கணும். அவனை அடிச்சா அவனுக்கு கைத்தட்டு வருது அப்படின்ற மாதிரி அவன் மைண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு. முத்துக்குமரன் அடிச்சா நம்ம கைத்தட்டுறாங்க. ஏன்னா போன வாரம் கைத்தட்டும் போது பார்த்தீங்கன்னா டப்பாக்கு அப்படியே பயங்கரமாக குதூகலத்தில் கொந்தளிக்கிறாரு. என்ன விஷயம்னா அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிறந்த நாளுக்கோசம் கொஞ்சம் பேர் கைத்தட்டினாங்க, கொஞ்சம் பேர் பார்த்தீங்கன்னா செட் ஆடியன்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்களோ அதை தான் செய்வாங்க. ஸோ இந்த கைத்தட்டணும்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அவ்வளோ தான் ஃபேன் ஃபாலோவிங் பயங்கரமாக எகுருது அப்படின்ற மாதிரி அவர் வந்து மனசுக்குள்ள ஒரு கோட்டையை கட்டி வச்சிருக்காரு. விஜய் சேதுபதி சொல்கிறாருல, உங்கள் ஃபேன்ஸ் ஏதோ சொல்லணுமா அப்படின்ற மாதிரி சொன்னாப்ல. உடனே இவங்கலாம் பர்த்டே விஷயம் சொன்னாங்களே, அது வந்து மனுஷனுக்கு வந்து ஏறி போச்சு. நமக்கு கிரேடு வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயோ இருக்குது, சௌந்தர்யா அதுக்கடுத்து நம்ம 2 பேர் தான் இங்கே டாப்பு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா டப்பா வந்து முடிவு பண்ணிட்டுக்கிறாரு. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா இந்த கோவா கேங் இருக்குல்ல, கோவா கேங்கில் சேரலாம் அப்படின்ற மாதிரி அப்ளிகேஷன்லாம் போடுறாப்புல. இந்த தேர்ட் ப்ரோமோ வச்சு பார்க்கும்போது ஒரு விஷயம் கிளியராக தெரியுது. இந்த டாஸ்க் என்னதுன்னா ஏஞ்சல்ஸ் இருக்காங்களே அவங்களோட கேரக்டர் வந்து வெளியே கொண்டு வரணும். அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த டாஸ்கோட மோட்டிவ், கரெக்டுங்களா? அவங்கள வந்து கோவப்படுத்தணும், அவங்கள வெறுப்பேற்றணும், அவங்க வந்து கத்தணும். அது கத்திட்டாங்கன்னா அவங்க கிட்ட இருந்து பார்த்தீங்கன்னா அந்த பேட்ச் அந்த ஹார்ட்டை வந்து ஒன்று பிடிங்கிடலாம். இதுதான் கான்செப்ட். இந்த கான்செப்டை மறந்துட்டு டெவில்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பொங்கிட்டு இருக்காங்க. போன ப்ரோமோவில் பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா, ஜாக்லின், தர்ஷிகா இவங்களுக்குள்ள அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இவரு அருண் வந்து இந்த வாட்டி கொந்தளிச்சிட்டு இருக்காப்ல. எனக்கு என்ன புரியல, டேய் நீங்க டெவில்ஸ் வந்து ஏஞ்சல்ஸ் தான்டா கோவப்படுத்தணும், அவங்கள தான்டா ட்ரிகர் பண்ணி கத்த வைக்கணும், நீங்களே ஏன்டா கத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது. இருக்க பார்த்தீங்கன்னா இந்த கேம் வந்து ஆக்சுவலாக எதுக்காக ஆரம்பிச்சாங்களோ அந்த மோட்டிவ்ல இருந்து மாறுதோ அப்படின்ற மாதிரி தோணுது. அதுக்கான காரணம்லாம் என்ன தெரியுமா? போன ப்ரோமோல ஜாக்லின் வந்து நல்லவங்களா நடந்துக்கணும்னு நினைச்சாங்க. இந்த ப்ரோமோல அருண் வந்து நல்லவங்களா நடக்கணும், நான் நல்லவன்றதை காமிக்கணும்னு நினைக்கிறாப்ல. டேய் டப்பா, நீ நல்லவன் இல்லைன்றது வெளியில இருக்க எங்களுக்கு தெரியுது, நீ வந்து உள்ள இருந்துட்டு நான் நல்லவன் மாதிரி காமிச்சு ஏதோ ஒரு பண்ற பத்தியா ரொம்ப கேவலமா இருக்கு. ஒரு கேமா ஆட விடணும், அந்த கேம் ஆடிட்டு அதுல ஏதாவது பிரச்சனை வந்தா அவன் ஃபேஸ் பண்ணிக்கிட்டோம்.
இப்போ சாச்சனா பண்ணுறது தப்புன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஆனந்தி வந்து அந்த இடத்துல கொந்தளிச்சிட்டாங்கன்னா சாச்சனா பண்ணுறது தப்பு அப்படின்னும் போது அவங்க வந்து பேட்சை பொடிக்கிடுவாங்க. இன்கேஸ் அதையும் மாரி சாச்சனா வந்து ஓவரா பண்ணிட்டாங்க அப்படின்னா விஜய் சேதுபதி வந்து சாச்சனாக்கு ரைடு விடுவார். இதுதானே நடக்க போகுது. இதுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா டப்பா வந்து இப்படி பண்ணக்கூடாது, அப்படி பண்ணுறது ரொம்ப தப்பு, அப்படி பண்ணிட்டா வந்து ஜெயில் தண்டனை கொடு, அது யார் பண்ணாங்களோ ஜெயில் தண்டனை கொடு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கொந்தளிக்கிறாப்புல. இங்கே இவ்வளோ கொந்தளிக்கிறதுக்கு காரணம் அந்த நியாயத்துக்காக மட்டும் இல்லை. ஆக்சுவலாக அந்த நியாயத்தை அவர் வந்து பார்த்தீங்கன்னா புனிதராக காமிச்சின்னு ஒரு விஷயம் சொல்கிறாரு. அதையும் மீறி அவர் இந்த அளவுக்கு ட்ரிகர் ஆகிறதுக்கு காரணம் முத்து பேசிட்டான். அதாவது அதுக்கு அகேன்ஸ்டா முத்து பேசிட்டான். அவன் ஒரு பாயிண்ட் வச்சுட்டான். அவங்க கேம் அவன் ஆட விட்டுனா நீ ஏன்டா நடுவில் போற அப்படின்ற பாயிண்ட் அவன் வச்சுட்டான். அப்படின்ற காரணத்துக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து டப்பா வந்து பயங்கரமா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த டாஸ்க்ல வந்து இன்னும் பயங்கரமான வன்மங்கள் வந்து வெளியே வரப்போகுதுன்னு தோணுது. இந்த ப்ரோமோவை பார்க்கும்போது இது இதோட முடியாதோ, இதுக்கு மேலே கைகலப்பு ஏதாவது வருமோ அப்படின்ற மாதிரி தாங்க தோணுது. ஏன்னா அருண் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆக்ரோஷமாக போறாப்புல, தீபக் வந்து கத்துறாப்புல அப்படின்னு பார்க்கும்போது ஓகே அருண் வந்து அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆன் ஆயிட்டான். ஏன்னா இப்போ வந்து சௌந்தர்யா எப்படி வந்து கைத்தட்டல் வந்தோடனே அவங்க வந்து அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகி ஆக்சுவலாக நார்மலாக வந்து மார்க் பண்ணிட்டு இருந்தாங்களே, இப்போ நாய் மாதிரிலாம் குலைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் பண்ணுறதுக்கு காரணம் என்னன்னா அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகிட்டாங்க. ஏன்னா அந்த கைத்தட்டில் இருக்குல்ல அது வந்து ஒரு போதை. அது நிறைய செலிபிரிட்டிஸ் வந்து சொல்லுவாங்க அது வந்து ஒரு போதைங்க, அது வந்து கிடச்சிக்கிட்டே இருக்கணும், செலிபிரிட்டியாக ஆகிட்டா பார்த்தீங்கன்னா அதெல்லாம் இருந்துகிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கல்ல. இவங்களாம் ஆல்ரெடி செலிபிரிட்டியில் யார டப்பாலாம் ஆல்ரெடி அவங்களுக்குள்ளே ஃபீல் பண்ணிக்கிறாங்க நம்மள செலிபிரிட்டின்னு. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த கைத்தட்டில் வந்தோன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போதை ஏறிக்கிட்டே இருக்குது. ஏற 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 அவங்க என்ன பண்ணுறோன்னு அவங்களே மறந்துடுறாங்க. அந்த போதை மட்டும்தான் அவங்களுக்கு வேணும். இப்போ முத்துக்குமார் நடித்தா எனக்கு வந்து கைத்தட்டில் வருது, அது மூலிமா கொஞ்சம் போதை கிடைக்குது அப்படின்ற மாதிரி நினச்சாங்களா என்னன்னு தெரியல. ஸோ அதே மாதிரி சௌந்தர்யா வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மார்க் பண்ணுறது கலாய்க்கிறதெல்லாம் பார்க்கும்போது வெளியில் இருக்கவங்களுக்கு செம ஃபன்னாக இருக்குது. அவங்க வந்து பயங்கரமாக நம்ம என்கரேஜ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சௌந்தர்யா நினச்சாங்களா என்னன்னு தெரியல. ஸோ அந்த கைத்தட்டில் வந்தோடனே அவங்க நாய் மாதிரி குலைச்சி நேற்று ஒரு விஷயம் பண்ணாங்க பாருங்க. அதெல்லாம் பண்ணுறதை பார்க்கும்போது கிளியராக தெரியுது ஓகே இவங்களுக்கு அந்த போதை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உச்சத்தை தொட்டுருச்சு அப்படின்ற மாதிரி. அருணுக்கும் அதே மாதிரி தான் இப்போ போதை வந்து உச்சத்தை தொட்டிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் இன்னும் கைத்தட்டு வர வர இந்த வாரமும் கைத்தட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதாங்க. முத்துக்குமரன் முடிஞ்சா பார்த்தீங்கன்னா நைட்டில் வந்து ஏதாவது கல் எடுத்து மண்டையில் போட்டு கொண்டுருவான், இல்லைன்னா கத்தியத்தை குத்திடுவான். இது ஏதாவது ஒன்று கம்பல்சரி பண்ணுவான். ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஃபீல் வந்து பயங்கரமாக இருக்கும் அவங்களுக்கு. ஓகே இவனை அடிக்கணுன்ற அந்த வெறி வந்து பார்த்தீங்கன்னா ஏறிக்கிட்டே போகுது. அடித்தா தான் தன்னோட கேம் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கான். அப்படி இல்லை, அவனோட பாயிண்ட்டை வச்சாலே அது அவனோட கேம் தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து அவன் ஒரு பாயிண்ட் வைக்கிறான்ல, இந்த மாதிரி சாட்சி நான் தடவக்கூடாது அப்படின்ற மாதிரி அந்த பாயிண்ட்டை சொல்லிட்டு அந்த பாயிண்ட்டை யாரும் செய்யலாம் கூட பிரச்சனையே இல்லை. ஏன்னா நாளைக்கு வந்து விஜய் சேதுபதி கேட்கும்போது சார் நான் அப்பயே சொன்னேன் சார் அது யாரும் கேட்கல சார் அப்படின்ற மாதிரி போயிடலாம். ஆனால் இவன் ஒரு பாயிண்ட்டை சொல்லிட்டாலே அதுக்கு வந்து யாரும் ஒத்துக்கொள்ளு வச்சுக்கோங்களேன். அருண் வந்து ரொம்பவே ட்ரிகர் ஆயிடுறாரு. அது வந்து அவர் சொன்னால் அக்செப்ட் பண்ண மாட்டாரு. நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, டே அருண் நீ வந்து உனக்கு அகேன்ஸ்டாக ஒரு பாயிண்ட்டை வச்சுட்டா ரொம்ப ட்ரிகர் ஆயிரடா, அங்கே நீ என்ன பேசுகிறேன்னே தெரிய மாட்டுதுரா அப்படின்ற மாதிரி. எனக்கு தெரிஞ்சு இதை வந்து வெளியிலேருந்து பார்க்குறவங்க எப்படி ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்றது கொஞ்சம் கூட அருண் யோசிக்க மாட்டாரோ அப்படின்ற மாதிரி தோணுது. ஃபுல் அண்ட் ஃபுல் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டே விஷயம் தான் தோணுது. ஒன்று விஜய் சேதுபதி நம்மளுக்கு டப்பா அடிக்கிறாரு, இன்னொன்று வெளியில் இருக்க ஆடியன்ஸ் வந்து நம்மளுக்கு கை தட்டுறாங்க. இந்த ரெண்டு விஷயம் தோணுது. அந்த ரெண்டு விஷயம் கரெக்டாக இருக்குன்னா நம்ம கரெக்டான பாதையில் தான் போயிட்டு இருக்கோம். அந்த கரெக்டான பாதையில் போகிற சொல்ல எவன் வந்தாலும் அவனை வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட் பண்ணி அடிப்போம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாப்புல. எனக்கு என்ன புரியல, இதே விஷயத்தை அந்த விஷால் அங்கேருந்து சொல்லியிருந்தா அருணோட ரியாக்ஷன் இப்படி இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல, இருக்காது. அதே விஷயத்தை தர்ஷிகா சொல்லியிருந்தா அருணோட ரியாக்ஷன் இப்படி இருக்குமானா இருக்காது. இவனுங்க ஒரு டீம் இருக்கானுங்க, டீமுக்கு வெளியிலேருந்து யார் என்ன பண்ணாலுமே பயங்கரமாக எரியுது. எதுக்கு ஆனந்தி சொன்னால் எரியுது, மஞ்சரி சொன்னா எரியுது, முத்து சொன்னா எரியுது, சாச்சனா பண்ணா ஏதாவது எரியுது அப்படின்னா இவங்களாம் அந்த டீமுக்குள்ள இல்லை. இப்போ அந்த டீமுக்குள்ள அதாவது திருட்டு பிரியாணி கேங் இருக்குல்ல, இது ஒரு டீம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி கோவா கேங்கு அது வந்து புள்ளி கேங்காக இப்போ மாறிடுச்சு. ஸோ இது ஒரு டீம். ஸோ இந்த ரெண்டு டீமுக்குமே பிரச்சனை என்னன்னா, இந்த ரெண்டு டீமுக்குள்ளே யாராவது ஒரு பாயிண்ட் வச்சா அவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியுது, ஏற்றுக்க முடியுது. இந்த டீமுக்கு வெளியிலேருந்து இதில் ஆப்போசிட் டீம்லேருந்து வந்தாலும் பிரச்சனையாகுது. அதே மாதிரி இந்த டீமுக்கு வெளியிலேருந்து ஒருத்தவங்க பாயிண்ட் வச்சுட்டாங்கன்னா அடின்னு அடிக்கிறானுங்க. இப்போ என்னன்னா இந்த டீமும் சேர்ந்து அடிக்குது, அந்த டீமும் இவங்களுக்கு சப்போர்ட் வர மாட்டேன். ஸோ தன்னந்தனியாக மாட்டிக்கிட்டு அடி வாங்குறாங்க அப்படின்றதான் உண்மை. விஜய் சேதுபதி இப்போ இந்த குரூப்பிசம் பார்த்தீங்கன்னா எல்லா சீசன்லையும் கிரியேட் ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா அன்பு கேங்கு புள்ளி கேங்க அப்படின்ற ஒரு விஷயம் கிரியேட் ஆகும். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா அப்படி சொன்னாலும் அவங்களுக்கு கவலையே இல்லைன்ற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. ஏன் சொல்லுங்க, அந்த ஹோஸ்ட்னு ஒருத்தர் வராருல, அவர் என்ன பண்ணுறாரு, இந்த மாதிரி கேங்காக இருக்கிறது தப்புன்ற மாதிரி சொல்லலை. மேபி லாஸ்ட் வீக்கில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பொம்மை டாஸ்க்கு அதில் தீமா இருந்ததுனால தப்புன்னு சொல்லி என்னன்னு தெரியல. ஆனால் இந்த வீக்கில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அவனுங்க கேங்காக தான் செயல்பட்டு இருக்காங்க. இது வந்து தப்பாகவே அவங்களுக்கு ஃபீல் ஆகலை. நம்ம ஜாலியான கேங்கடா, நம்ம வைப் பண்ணுற கேங்கடா அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. பெருமையாக நினைக்கிறானுங்க. அந்த பெருமையாக நினைக்கிறதுனால தான் ஒரு எருமை என்ன பண்ணுது, அதில் போய் அப்ளிகேஷன் போடுது. இதுதான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இருக்க ரொம்ப ரொம்ப ஒஸ்ட்டாக போயிட்டு இருக்கு. ஏன்னா இந்த டீம் கேம்ன்றதை உடச்சு விடணுங்க. உடச்சு விட்டுட்டு சௌந்தர்யா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்குன்னு ஆக்சுவலாக என்னதான் அவங்க கிரிஞ்சு பண்ணிட்டு இருந்தாலும் கொஞ்சம் சப்போர்ட் பிஆர் டீம் வச்சு ஏற்றி வச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த சப்போர்ட்டும் இருக்க கரைஞ்சி இப்போ பார்த்தீங்கன்னா மண்ணாகிறதுக்கு காரணம் என்னன்னா ஜாக்லின். ஏன்னா இவங்களோட கிளாஷை வந்து இவங்க அதில் மைலேஜ் ஏற்றுக்கணும்னு நினைக்கிறாங்க.
அவங்களுக்குன்னு ஒரு கிளாஷ் வரும்போது அதில் சண்டை போட்டு மைலேஜ் ஏற்றினா பரவாயில்ல. ஜாக்லினோட ஃபைட்டில் வந்து இவங்க உள்ள வந்து நம்ம அதில் மைலேஜ் ஏற்றிக்கலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறதுனால தான் சௌந்தர்யாவை நேற்றுலேருந்து போட்டு பொலன்னு பொழக்கிறாங்க. இஷ்டத்துக்கு மார்க் பண்ணுறீங்க, இஷ்டத்துக்கு நக்கல் பண்ணுறீங்க, புள்ளி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி பொழக்கிறது காரணம் என்னன்னா, இவங்களுக்கான ஃபைட்டில் அவங்க சண்டை போட்டால் கூட ஓரளவுக்கு ஒத்துக்க முடியும். ஓகே, இவனுக்கு வந்து கோவம் வந்துருச்சு, அதனால சண்டை போடுறான்ப்பா. இன்னொருத்தனோட ஃபைட்டில் வந்து அவனை விட இவன் வந்து அதிகமாக கொந்தளிக்கிறானா, இவனுக்கு ஏதோ ஒரு ஆதாயம் இருக்குன்றதுனால தானே கொந்தளிக்கிறான் அப்படின்ற ஒரு பாயிண்ட் வரும்ல. ஸோ அதுதான் இங்கே எல்லாருக்குமே டவுட்டாக இருக்குது. இந்த விஷயத்தில் 2 கேங்கையும் போட்டு விஜய் சேதுபதி இந்த வாரத்தில் பொழந்தா மட்டும்தான் இந்த கேங்குன்ற ஒரு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா உடையும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், தொடர்ந்து இந்த கேங்குன்ற ஒரு விஷயம் வந்து இருந்துகிட்டே இருக்கும். மற்ற பிளேயர்ஸ் இருக்காங்களா, இண்டிவிஜுவலாக தனியாக ஆடிட்டு இருக்காங்க பாருங்க, அதாவது டீம் எந்த டீமும் சேர்த்துக்காம இல்லை எந்த டீமையும் சேர பிடிக்காம இருக்கானுங்களே, இவங்கெல்லாம் ரொம்பவே பாதிக்கப்படுவாங்க அப்படின்றதான் உண்மை. மேபி இதில் பாதிக்கப்பட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஓகே நமக்கு ஏதாவது ஒரு கேங் சப்போர்ட் வேணும், தேவை இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஏதாவது ஒரு கேங்க்கு தேடி போகலாம். சில பேர் வந்து இல்லை என்னதான் அடித்தாலும் பரவாயில்ல தனியாக நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி நிற்கிறவங்களுக்கு, ஆனால் அப்படி நின்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கான சப்போர்ட் ஏற்கிறோம். மஞ்சரிக்கு நான் நேற்று சொன்ன மாதிரி மஞ்சரி மேலே 1008 தப்பு இருக்குது, சும்மா நயனன்னு பேசிக்கிட்டே இருப்பாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு சப்போர்ட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான மெயினான காரணம் என்னன்னா, அவங்கள எல்லாம் டார்கெட் பண்ணுறதுனால தான். ஸோ அதனால தான் சொன்னேன், தனியாக நின்று எல்லாரும் எதிர்த்துக்கிட்டு சண்டை போடுறவனால மட்டும்தான் டைட்டில் வின் பண்ண முடியும். இது வந்து ஓகே நம்ம சேஃபாக இருந்துக்கலாம், ஒரு கேங்கில் இருந்துக்கலாம்னு நினைக்கிறவங்களால டைட்டிலே வின் பண்ண முடியாது. எனக்கு தெரிஞ்ச ஜாக்லின் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப்பு, தம்பி அண்ணன் அப்படின்ற மாதிரி ஒரு பாண்டை கிரியேட் பண்ணி ஒரு கேங்காக அப்படியே கையில் வச்சுட்டு இருக்காங்க. ஜாக்லின் தான் அங்கே மெயின் பாயிண்ட்டு. இந்த பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்காக ஒரு தேவை, எப்படி சொல்கிறது, இப்போ விஷாலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அருணோட தேவை இருக்குது, அருணுக்கு வந்து விஷாலோட தேவை இருக்குது. ஏன்னா நம்ம ஒன்று பேசும்போது அவன் சிரிக்கணும், அவன் நம்ம நக்கல் பண்ணும்போது அவன் கை தட்டணும், ஏதாவது ஒன்று பண்ணணும். ஸோ என்கரேஜ் பண்ண ஒரு டீம் வேணும் அப்படின்றதுனால இங்கே ஒரு டீம் சேர்ந்துருக்கு. ஸோ இந்த 2 டீமும் ஏதோ ஒரு ஆதாயத்துக்கோசம் தான் அந்த விஷயம் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. இது விஜய் சேதுபதி உடச்சு விட்டா தான் இண்டிவிஜுவல் கேம்னு ஒன்று வரும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இண்டிவிஜுவல் கேம்னு ஒன்று இல்லை, அந்த கோட்டை எடுத்தும் பிரோஜனம் இல்லை அப்படின்ற மாதிரி தான் எனக்கு நம்ம தோணுது. உங்களோட கருத்து மறக்காம கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ப்ரோமோ அடுத்து வந்துடும் நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம். பை பை.